கோவைக்காய். இந்த ஒரு காய்கறி ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று பலர் சொல்கிறார்கள். அதனால்தான் பல வீட்டுகளில் கோவைக்காயை அடிக்கடி சாப்பிட சொல்வார்கள். ஆனா இது உண்மையா அல்லது ஒரு ஹெல்த் மித்தானா? உண்மை என்ன இப்ப பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர் என்னன்னா, கோவைக்காய் ரத்த அழுத்தத்தை நேரடியாக மருந்து போல குறைக்காது. ஆனால் உடலுக்கு தேவையான சில முக்கிய சத்துக்கள் இருப்பதால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உதவலாம். கோவைக்காயில் பல நல்ல சத்துக்கள் இருக்கின்றன. பொட்டாசியம், நார்ச்சத்து, வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை. இவை ரத்த நாளங்களை சீராக வைத்து உடலில் அதிக சோடியம் அளவை சமப்படுத்த உதவுகின்றன. இதனால் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க உதவலாம். உயர் ரத்த அழுத்தத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று சோடியம் அதிகமாக உடலில் சேர்வது. பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் இந்த சோடியமை சமநிலைப்படுத்த உதவும். கோவைக்காயில் பொட்டாசியம் இறந்த அளவில் இருப்பதால் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது. கோவைக்காய் ரத்த அழுத்தத்திற்கு மட்டுமல்ல, உடலுக்கு பல நன்மைகள் தரும். உதாரணமாக சர்க்கரை அளவு கட்டுப்பாடு, செரிமானம் மேம்பாடு, உடல் எடை கட்டுப்பாடு, இதய ஆரோக்கியம் இவற்றுக்கும் உதவுகிறது. கோவைக்காயை பலவிதமா சாப்பிடலாம். உதாரணமாக கோவைக்காய் பொரியல், கோவைக்காய் கூட்டு, கோவைக்காய் குழம்பு, கோவைக்காய் வறுவல், இந்த மாதிரி சாதாரண வீட்டு சமையல் சேர்த்து சாப்பிட்டால் போதும். ஒரு நாளில் ஒரு சிறிய கிண்ணம் அளவு கோவைக்காய் உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதாவது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் போதுமானது. கோவைக்காயை மதிய உணவு அல்லது இரவு உணவுடன் சாப்பிடுவது சிறந்தது. சமநிலையான உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் அதிக நன்மை கிடைக்கும். ஒரு முக்கிய விஷயம், உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் கோவைக்காய் மட்டும் சாப்பிட்டு மருந்தை நிறுத்தக்கூடாது. மருத்துவ ஆலோசனையுடன் சேர்த்து சாப்பிட்டால்தான் முழு நன்மை கிடைக்கும். அதனால் கோவைக்காய் ரத்த அழுத்தத்தை மருந்து போல குறைக்காது. ஆனால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவலாம்.